அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபுஹிரா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல செகண்ட் வீடியோ போட போறோம். அது என்ன வீடியோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேக் மேக்கிங் வீடியோ தான். சரி, எப்படி கேக் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 3 எக் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணேன். அப்புறம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நிறையா வீடியோவில் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து 150 கிராம் போட்டுக்கோங்க. ஆயில் 150 ml ஊற்றிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் பட்டர் போடும்போது கொஞ்சம் மெல்ட்டாகவே போடுங்க. ஃப்ரீசர்லேருந்து உடனே எடுத்து போட்டால் இப்போ நான் கிண்டிகிட்டு இருக்க மாதிரி தான் கிண்டுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன தப்பு பண்ணாதான் அது நம்மளுக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் இருப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 250 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா அப்படி இல்லைன்னா கோதுமையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 2 போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட கோதுமை மாவும் இல்லைன்னா ராகியும் ஆட் பண்ணலாம். ராகி உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கிராசரி ஷாப்லேயும் ராகி பவுட்ரு கிடைக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்களா? இப்போது கேக் செய்கிற பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நான் பட்டர் ஷீட் வாங்க மறந்துட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா A4 ஷீட் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணோம்னா பட்டர் ஷீட் ரெடி. இந்த மாதிரி எல்லா சைடுமே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட் போட்டாலுமே கேக் ஒட்டாமல் வரதுக்காக பட்டர் போட்டு தான் ஆகணும். பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில், அது ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து இதில் ஊற்றுங்க. ஊற்றி இப்படி தட்டுனோம்னா எல்லா இடத்துக்கும் கரெக்டாக வந்துடும். என்கிட்ட ஓவன் இல்லை, அதனால நம்ம ஸ்டவ்லேயே பண்ணிக்கலாம். அப்புறம் வெப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்காக நான் ஷாப்பில் வெப்பிங் பவுடர் வாங்கியிருந்தேன். அதில் இந்த மாதிரி கட்டிலாம் இருந்துச்சுன்னா அதை உடச்சி விட்டுருங்க. ஏன்னா கட்டியோடு பண்ணோம்னா அது அப்படியே கட்டி கட்டியாக தெரியும். அதில் வந்து இப்போது மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மில்க் ஆட் பண்ணுறோம்ல, அதுவுமே கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும். கொஞ்சம் கூலிங்காக இருந்து தான் ஆட் பண்ணணும் விப்பிங் க்ரீமில், ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டவ்வில் கேக் செய்கிறோம்ல, அப்போ வந்து நம்ம வைக்கிற பேன் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வைக்கிறோம்ல, வச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணணும். மேலே மூடி போட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த கேக் பேனே வைக்கணும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது விப்பிங் க்ரீமும் ரெடி, கேக்கும் ரெடி. இப்போது கேக்கை ஓப்பன் பண்ணிடுவோமா? கேக் பேன்லேருந்து எடுத்தாச்சு. நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போ காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, கலரும் நல்லா இருக்கு. விப்பிங் க்ரீம் மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் மயோனைஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான இதாக பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் கேக் ஃபுல்லாக இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நான் மாதுளம்பழம் போட போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பொமோக்ரனட் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேக் மாதிரி பண்ணிடுங்க. எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த கேக் பண்ண எனக்கு ஒரு 5 பொமோக்ரனட்டாச்சும் தேவைப்பட்டுச்சு. உடம்புக்கு நல்லது தானே இதுவும், அதனால நம்ம இப்படி கூட பண்ணலாம். ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தேன், ஆனால் இப்போதைக்கு அது முடிகிற மாதிரி தெரியல. அதனால நான் ஸ்லோமோ போடுறதுக்காக அப்படி மேலேருந்து போட்டு பார்த்தேன், அதுவும் செட் ஆகலை. சரின்னு எல்லா இடத்துக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு வழியாக எல்லா இடத்துக்கும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாமா? எப்படி பார்க்குறதுக்குள்ளேயும் போயிடுச்சு, இருந்தாலும் கடைசியாக உங்களுக்கு நான் காட்டுவேன். இப்போது கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கிஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். இப்போது நம்ம கேக் மேலே அதை நம்ம டெக்கரேட் பண்ணிப்போம். நீங்களும் என்ன மாதிரி வீட்லேயே கேக் பண்ணலாம், பெரிய கஷ்டமும் இல்லை. ஒரு 1 மணி நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சிரும்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே என் பிள்ளை எனக்கு ஒரு வேலையை வச்சு விட்டான். மைதா மாவை கொட்டி விட்டான். சரி, அதை அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு கேக்கை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கேக் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கேக் வீட்டிலே பண்ணலாம். உங்கள் பிள்ளைக்கு பர்த்டேனா இல்லை எதுவும் ஆனிவர்சரிக்கு இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.